Good evening, dear students. So far now we have discussed coordinating conjunctions and correlative conjunctions under the title conjunctions. So conjunctions are making junctions among sentences, and we can join two or more sentences or clauses to make a new sentence. So these are we can call as conjunctions. So under the conjunctions, we had completed coordinating conjunctions and correlative conjunctions. Coordinating conjunctions means fanboys for and no but oh yet. These are the coordinating conjunctions, and we had completed with the worksheet. And correlative conjunctions we had seen both and either or, neither nor, not only but also whether or. Likewise, we had seen under the title correlative conjunctions. And now we have to move on to subordinating conjunctions. Right. So if you take coordinating conjunctions, we can combine two complete sentences. In example, I play cricket, he plays cricket. So you can coordinate with them. I and he play cricket. So two complete sentences combined together to create a new sentence. We can call it coordinating conjunctions. And likewise, correlative conjunctions also we have two complete sentences and we can combine together. But in the subordinating conjunctions, we will have only just one complete sentence, and the another one is a clause. Right? Right. I'll start to talk in Tamil. ஸோ நாங்கள் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் படிச்சிருக்கோம், அது மாதிரி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ கோரிலேட்டிவ் அது மாதிரி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் என்னங்கிறத பற்றி நாங்கள் டீட்டெயிலாக படித்து ஒரு ஒர்க் ஷீட்டும் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரெண்டு கம்ப்ளீட்டான சென்டென்ஸை வச்சு தான் நாங்கள் எஸ்மா சபார்டினேட்டிங்கும் கம்பவுண்ட் கன்ஜங்ஷன்ஸும் உண்டா இல்லாட்டி வேற வேறையா? நோ, கம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்றது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்றது. சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நாங்க பேசிக்னு சொல்றதால நாங்க அந்த அளவுக்கு டீப்பா படிக்கல. பட் கம்பவுண்ட் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்றது தனியே ஒரு வசனமாக வர்றது. இப்ப ஐ பிளே கிரிக்கெட்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். கம்பவுண்ட் சென்டென்ஸ்னா ஐ அண்ட் ஹி பிளே கிரிக்கெட்னு சொன்னா அது நீங்க கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்றதால அது வந்துட்டு கம்பவுண்ட் சென்டென்ஸ். அது மாதிரி சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா தட் வில் கால் கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிக்கலான சென்டென்ஸ் நாங்க சொல்லுவோம். ரைட்? ஸோ அதனால வந்து நம்ம பேசிக்கா படிக்கும் தானே, ஸோ அதை வந்து நான் சொல்லலை. பட் யூ கேன் நோ, யூ கேன் கேம் டு நோ, ரைட்? யூ கேன் study about it, right? So I'll send some notes regarding that. So let's move. A subordinating conjunctions is a word that connects a dependent clause to an independent clause, right? நாங்க இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா நாங்க முன்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லயோ அல்லது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்லயோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க பார்த்திருக்க மாட்டோம். பட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்க நாங்க ரெண்டு வசனங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுல ஒரு வசனம் முழுமையான வசனமா இருக்கும், இன்னொரு வசனம் வந்துட்டு முழுமை பெறாத வசனமா இருக்கும். எக்ஸாம்பிள், நான் கடைக்கு போகும்போது, நான் கடைக்கு போகும்போது சொல்லி சொன்னா அந்த சந்தர்ப்பம் வந்து முடிவடையல. அப்படி முற்று பெறாத வசனத்தை நாங்க சொல்லுவோம் க்ளோஸ் என்று சொல்லுவோம். முற்று பெறாத வந்துட்டு க்ளோஸ் என்று சொல்லுவோம். நான் எனது நண்பனை கண்டேன். நான் கடைக்கு செல்லும் போது எனது நண்பனை கண்டேன்.
இப்ப இப்படி ஒரு வசனத்தை நாங்க உருவாக்குறதுக்கு அந்த கடைக்கு போகும் போதுங்கிற ஒரு வசனத்தையும் நான் எனது நண்பனை கண்டேன்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க சேர்த்து சொல்லும் போதுதான் அது முழுமையான ஒரு வசனமாக மாறும். ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்க சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் உதவியோட நாங்க செய்வோம். ரைட். ஸோ அதை வந்துகிட்டு நாங்க சில விஷயங்களை வச்சு அடிப்படையா வச்சு நாங்க சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா it shows the relationship between two clauses such as cause, effect, time, contrast, condition. cause என்று சொல்றது ஒன்றுக்கான காரணி, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன காரணி, என்ன காரணம்ங்கிறது. இஃபெக்ட் சொல்றது என்ன விளைவு, இது நடந்ததால என்ன விளைவு நடக்குது. அது மாதிரி டைம், என்ன டைம்ல நடந்துச்சு. அது மாதிரி கண்ட்ராஸ்ட் சொல்றது மாற்றீடு, என்ன மாற்றீடு. அது மாதிரி கண்டிஷன், கண்டிஷன் சொன்னா நாங்க இஃப் க்ளோஸ் மெயின் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம் தானே, அந்த கண்டிஷன். இது நடந்தா இது நடக்கும், இது நடக்காட்டி இது நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றதுலாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் ஆக இருக்கும். ரைட். முதலாவது நாங்க டைம் எடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னா, டைம்ல நமக்கு சில கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. டைம்ஸ்ல சில சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட்டா, க்ளோஸ்ன்னு சொல்றது நாங்க அது ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான், சென்டென்ஸ் மாதிரி. பட் அங்க வந்துட்டு ஒரு முழுமை ஒன்று இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நான் காட்டுறேன். ரைட். இப்போ எக்ஸாம்பிள் நாங்க ஐ வென்ட் டு மார்க்கெட். ரைட். ஐ வென்ட் டு மார்க்கெட் சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைப்போம். இதை பாத்தீங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு verb இருக்கும், அது மாதிரி ஒரு ப்ரெடிகேட் இருக்கு. இது ஓகே தானே? நாங்க சென்டென்ஸ் படிக்கும்போது பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு தானே? ஸோ சென்டென்ஸ் படிக்கும்போது நாங்க பார்த்தோம் ஐ வென்ட் டு மார்க்கெட். இப்ப இப்படி வசனங்கள் கூட ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேர்ந்து என்ன வரும்னுச்சுன்னா, இப்ப வென்னுங்கிற ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேர்ந்து when I went to the market. இப்ப அதே வசனம் தான், ஒரு வசனம் இருக்குவேன் ஐ வென்ட் டு த மார்க்கெட், அதே வசனம் தான் கீழே இருக்கு ஐ வென்ட் டு த மார்க்கெட்னு சொல்லி. இப்படி இந்த முழு வசனத்துக்கு கூட ஏதாச்சும் ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேரும் போது அது முழுமை இல்லாத வசனமாக மாறும். அப்படி முழுமை இல்லாத வசனத்தை நாங்க க்ளோஸ் சொல்லுவோம். ரெண்டுமே க்ளோஸ் தான், ரெண்டுமே க்ளோஸ் தான், ஆனா ரெண்டுமே சென்டென்ஸ் இல்லை. ரெண்டுமே க்ளோஸ் தான், ஆனா ரெண்டுமே க்ளோஸ் இல்லை. இது முழுமையான கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸாக வர க்ளோஸ், இது கம்ப்ளீட் இல்லாத ஒரு க்ளோஸ். அப்ப ரெண்டுமே க்ளோஸ், ஆனா இது வந்துட்டு ஒரு முழுமையான சென்டென்ஸ், ஆனா இது சென்டென்ஸ் இல்லை. அப்ப கம்ப்ளீட் ஆகாதது தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இங்க வந்துட்டு when I went to the market, when I went to the market, I met him. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐ வென்ட் டு த மார்க்கெட்டுங்கிறது அப்படியே இருக்க, ஐ மெட் ஹிம்னு சொல்லி ஒரு வசனம் சேருது. ஐ மெட் ஹிம்னு சொல்லி ஒரு வசனம் சேருது. இது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ், இது கம்ப்ளீட் இல்லாத சென்டென்ஸ். ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸும் ஒரு கம்ப்ளீட் இல்லாத சென்டென்ஸும் சேர்றது தான் நாங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல யூஸ் ஆக இருக்கு. ஸோ இங்க வந்துகிட்டு ஒரு முழுமையான வசனத்தோட சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேர்ந்ததால அது வந்துட்டு கம்ப்ளீட் இல்லாத சென்டென்ஸ் ஆக மாறும். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கிறத நாங்க டிபெண்டன்ட் க்ளோஸ் என்று சொல்லுவோம், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இல்லாதத நாங்க இண்டிபெண்டன்ட் க்ளோஸ் சொல்லுவோம்.
சரியா? ரெண்டுமே க்ளோஸ், ஆனா ரெண்டுமே சென்டென்ஸ் இல்ல. ஐ மெட் ஹிம்ங்கிறது ஒரு தனி சென்டென்ஸ். when I went to the market இது சொல்றது அது ஒரு க்ளோஸ். ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்க கேட்டா நான் சொல்லி தருவேன். ஸோ அது வந்துட்டு நாங்க இன்னொரு தடவை சொல்லித்தாங்களே திரும்ப. ரைட், ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா there are two sentences, right? I went to the market. I went to the market. I went to the market. இது ஒரு வசனம், ரைட்? இது ஒரு சென்டென்ஸ் தானே? இது ஒரு சென்டென்ஸ். இப்ப இந்த சென்டென்ஸோட நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு வென்னு சொல்ற ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன் சேர்க்க. வென்னு சொல்றது ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷன். இதை சேர்த்தோம்னு சொன்னா இந்த சென்டென்ஸ் ஒரு க்ளோஸ் ஆக மாறிடும். ரைட்? சென்டென்ஸ் ஒரு க்ளோஸ் ஆக மாறிடும். ஸோ இந்த க்ளோஸுக்கு இன்னொரு முழுமையான சென்டென்ஸை வச்சு தான் நாங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த க்ளோஸ் முடிவடைகிறதுக்கு இன்னொரு முழுமையான வசனத்தை தங்கி இருக்கிறதால நாங்க வந்துட்டு இந்த when I went to the market என்று சொல்லக்கூடிய இந்த டிபெண்டன்ட் க்ளோஸை இந்த க்ளோஸை நாங்க டிபெண்டன்ட் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த when I went to the market என்று சொல்லி முடிவடையாத ஒரு க்ளோஸுக்கு இன்னொரு முழுமையான சென்டென்ஸ்ல தேவை இருக்கிறதால இதை நாங்க டிபெண்டன்ட் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இவரை வந்துட்டு இண்டிபெண்டன்ட் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இவர் வந்து சுயாதீனமா இருப்பார். இவரை சும்மா பார்த்தாலும் முடிவடைஞ்ச மாதிரி இருப்பார். ஐ மெட் ஹிம். இது வந்து முழுமையான வசனம். இது முழுமை இல்லாத வசனம். இது முழுமை இல்லாத வசனம் ஆகிறதுக்கு யார் காரணம்டா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யாரோட இருக்குதோ அது வந்துட்டு க்ளோஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இல்லாதது சென்டென்ஸ். சரியா? இன்னொரு வகையில சொன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கிறது டிபெண்டன்ட் க்ளோஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இல்லாதது இண்டிபெண்டன்ட் க்ளோஸ். ஓகேவா? இன்னொரு உதாரணம் பார்ப்போம். It is raining outside. ரைட்? இது ஒரு வசனம். இட் இஸ் ரைனிங் அவுட் சைட். வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரியா? வெளியில மழை பெய்து கொண்டு இருக்கு. இப்ப இந்த வசனத்தை இந்த சென்டென்ஸை நான் என்னவா செய்ய போறேன்னு சொன்னா டிபெண்டன்ட் க்ளோஸாக மாத்த போறேன். தோ இட் இஸ் ரெய்னிங். தோன்னு சொன்னா போதிலும், மழை பெய்து கொண்டிருந்த போதிலும். though it is raining outside. வெளியில மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் I went to play. நான் விளையாட போனேன். ரைட்? அப்ப இது வந்துகிட்டு ஒரு சென்டென்ஸாக இருக்கிறது. ஒரு க்ளோஸாக மாறுறதுக்கு யார் காரணம்னு பார்த்தா அது ஒரு சபார்டினேட்டிங் க்ளோஸ். இப்ப சபார்டினேட்டிங் க்ளோஸ் சேர்ந்தா அது வந்துகிட்டு டிபெண்டன்ட் க்ளோஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேராட்டி அது இண்டிபெண்டன்ட் க்ளோஸ். ரைட்? ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா திரும்ப? ஒரு 5 minutes. இஸ் இட் ஓகே? ஓகே. ஸோ திரும்ப நாம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள திரும்ப ஒரு தரம் இதை பத்தி பேசுவோம். ரைட்? ஸோ until 9:15 you can take a break and join the class as you finish your works. Right? Assalamu alaikum. Good evening, vanakkam and ayubowan. You can leave now.